வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, சந்தங்கள் நீயானால் கதையின் 2வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பிரபா தயங்கி நிற்க, பேசு என்று சைகை செய்தாள் அத்தை. அப்பா! அந்த குரலுக்கு அவர் மதிப்பளிக்கவில்லை. அப்பா! அப்பா! அண்ணா, பிரபா வந்திருக்கா. நம்ம பிரபா. அது யாரு நம்ம பிரபா? உங்க மகள்னா. இதை பாருங்க. அவ தான் செத்து போயிட்டாளே. ஆவியா வந்திருக்காளா? எதுக்கு? நான் உயிரோடு இருக்கனா செத்து போயிட்டேன் நான் பார்க்கறதுக்கா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா என்று தரையில் அமர்ந்து அவரது காலை கட்டி கொண்டாள். ஏதோ ஒரு வேகத்தில் அப்படி நடந்துகிட்ட. பிரகாஷ் அவளுக்கு ஆதரவாய், ஆமா சார், நானும் எடுத்து சொன்னேன். தவறை உணர்ந்துட்டா. ஆனாலும் கூட உங்ககிட்ட எடுத்து சொல்ல பயம். சார் யாரோ? ஐ எம் பிரகாஷ். டவுன்ல கம்பெனி ஒன்றில் ஃபிட்டராய் வேலை பார்த்து இன்னும் 2 வாரத்தில் சவுதி போக போகிறேன். இவளுக்கு என்ன வேணும்? சொல்றேன் சார், நானும் பிரபாவும் ஒருத்தரை ஒருத்தர் மனதார நேசிக்கிறோம். அதை உங்களிடம் முன்பே தெரிவிக்காதது குற்றம்தான். இப்படி ஒரு சூழ்நிலையை நானும் எதிர்பார்க்கவில்லை. உங்களை நேரில் வந்து சந்தித்த விவரம் சொல்லி இருக்க வேண்டும். வெளிநாட்டு வேலைக்காக அலைந்து கொண்டிருந்ததில் முடியாமல் போயிற்று. கோகிலா, இதோ காஃபி கொடுக்குறேன்னா. காஃபி யார் கேட்டாங்க? இப்போ எதுக்கு வந்திருக்காங்கன்னு கேளு. இவ்வளவு நடந்த பின்பு இனி பிரபாவை தனியாய் விட்டு போனால் நன்றாக இருக்காது என்பதற்காகவும் உங்களது மானம் காக்கவும் பிரபா எங்கும் ஓடி போகவில்லை. ஒரு நல்ல மனிதனை கட்டிக்கொண்டு சுகமாய் வாழ்கிறாள் என்ற ஊருக்கு அறிவிக்கவும் வேண்டி நாங்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்திருக்கிறோம். முடிவெடுத்த பின்பு நான் எதற்காம்? பெரியவங்க நீங்க அப்படி சொல்லக்கூடாது. இந்த கல்யாணத்தை நீங்கள் தான் நடத்தி தரணும். பிரபா செய்த தவறுக்கு நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அவளை வளர்த்து ஆளாக்க எவ்வளோ பாடுபட்டிருப்பீர்கள் என்பது எனக்கு தெரியும். இந்த மாதிரி ஓடி வந்துவிட்டாள் என்பது தெரிந்ததுமே நானும் கோபித்து கொண்டேன். திரும்ப வீட்டுக்கு போ என்று விரட்டினேன். ஆனால் தாங்கள் அவளை உள்ளே சேர்க்காத நிலைமை வந்தால் அவள் எங்கே போவாள்? நடந்த தவறை திருத்த வேண்டுமே தவிர அதை பெரிதுபடுத்துவதால் யாருக்கு என்ன லாபம்? என்னை நம்பி வந்தவளை அனாதையாய் தவிக்க விட்டுவிடக் கூடாதே என்கிற ஒரே காரணத்திற்காக இவளை ஏற்றுக்கொள்ள சம்மதித்தேன். என்னை நீங்கள் தாராளமாய் நம்பலாம். வேறு ஜாதி என்பதை தவிர வேறு எந்த விதத்திலும் உங்களிடமிருந்து நான் வேறுபடவில்லை. எனக்கும் பொறுப்பான குடும்பம் இருக்கிறது. அம்மா இருக்காங்க, அக்கா இருக்கா. நீங்க உடனே சம்மதம் தெரிவிக்கணும்னு இல்ல. டவுனில் வந்து விசாரித்து விட்டு அப்புறமாய் சம்மதத்தை சொல்லுங்கள். நான் சம்மதிக்காவிட்டால் சம்மதிக்காமல் இருக்க மாட்டீர்கள் என நம்புகிறேன். நம்பிக்கையை தூக்கி எறி. பிரபா கூட என் பேச்சை மீற மாட்டாள் என்றுதான் நம்பினேன். அப்படி நடந்ததா? நம்பிக்கை என்பது வெறும் யூகம், பொய். இங்கே அதற்கு விலை இல்லை. என் சம்மதம் இல்லாவிட்டாலும் கல்யாணம் நடப்பது நடப்பது தானே. இன்னும் 2 வாரமே அவகாசம் இருப்பதால் அப்படி ஒரு நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறேன். இல்லாவிட்டால் உங்கள் விருப்பத்திற்கு பிறகே இது நடக்கும். பெரியவர்களை பகைத்து கொண்டு ஓடி போவதிலோ கல்யாணம் செய்து கொள்வதிலோ எனக்கு கொஞ்சமும் உடன்பாடு இல்லை. காதல் என்பது கல்யாணத்துடன் முடிந்து போவதில்லை. அதற்கு பிறகுதான் வாழ்க்கையே இருக்கிறது. நாங்கள் நன்றாக வாழ வேண்டும் என்றால் உங்களது ஆசை வேண்டும். பிரபா இல்லை என்றால் எனக்கு வேறு பெண் கிடைக்காமல் போக மாட்டாள். அவளுக்கும் எத்தனையோ மாப்பிள்ளைகள் கிடைப்பார்கள். ஆனால் வேறு பெற்றோர்கள் கிடைக்க வழியே இல்லை. அவளுக்கு நீங்கள், எனக்கு என் அம்மா, இதுதான் சாஸ்வதம். நாங்கள் ஒருவரை ஒருவர் விரும்புவது உண்மை. கல்யாணம் செய்து கொள்ள விரும்பினதும் கூட உண்மை. ஆனால் அதையும் உங்கள் சம்மதத்துடன் நடத்தவே விரும்பினேன். அதற்கிடையில் இப்படி நடந்தது ஒரு கதை. அதை எப்படியும் போக்கியே ஆக வேண்டும். இதே வேறு சமயத்தில் மறுப்பு தெரிவித்திருந்தால் நான் பாட்டுக்கு போய்கொண்டே இருப்பேன். ஆனால் இப்போது அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை. வீட்டை விட்டு ஓடி வந்தவளை நிராகரிப்பதால் அவளுக்கும் உங்களுக்கும் தான் பாதிப்பு. அது தெரிந்து இனி யார் இவளை கட்ட வருவார்கள்? அறியாமையிலும் பயத்திலும் செய்த தவறுக்கு பிரபா வாழ்நாள் முழுக்க துன்பம் அனுபவிக்கத்தான் வேண்டுமா? பிரகாஷின் நீண்ட பேச்சு ராஜரத்தினத்தையும் கவர்ந்திருக்க வேண்டும். அவனது வார்த்தைகளில் இருந்த நியாயம் யோசிக்க வைத்தது. அவனது நேரடியான அணுகுமுறை அவருக்கு பிடித்திருந்தது.
இவன் நல்லவன், மரியாதை தெரிந்தவன், பிரபாவை கண் கலங்காமல் காப்பாற்றுவான் என்கிற நம்பிக்கையை தோற்றுவித்தது. வீட்டை விட்டு ஓடி வந்தவளை சத்தமில்லாமல் கல்யாணம் பண்ணி கொண்டிருந்திருக்கலாம். அப்படி செய்திருந்தால் யாராலும் எதுவும் செய்திருக்க முடியாது. அதை விடுத்து நேரிலேயே அழைத்து வந்து சம்மதம் கேட்கிறான் என்றால் நிச்சயம் இவன் வித்தியாசமானவன், கள்ளம் கபடில்லாதவன். பிரகாஷை அவருக்கு பிடித்திருந்தாலும் கூட சம்மதம் தெரிவிக்க கௌரவம் தடுத்தது. அன்று ஏற்பட்ட ரணங்கள் வலித்தன, வேதனைப்படுத்தின. என்ன சார் சொல்கிறீர்கள்? ஆமாண்ணா, ஏதோ நடந்தது நடந்து. கோகிலா வாயை திறக்க உஷ் என்று அடக்கினார். உங்கள் பக்கத்து நியாயத்தை சொல்லிவிட்டீர்கள். என் வேதனையை எப்படி வெளிப்படுத்துவேன்? இனி ஊர் முகத்தில் எப்படி விழிப்பேன்? சொந்த மகள்தானே, மன்னித்து விடக்கூடாதா? அப்பா மகளுக்குள் 1000 இருக்கும். அதில் ஊரார் ஏன் தலையிட வேண்டும்? ஐ எம் சாரி, என் மனசு இன்னும் இதுக்கு ஒத்துக்கலை. உங்க சௌரியப்படி நடத்துங்க. பிரபா என்ன இருந்தாலும் உங்கள் மகள். அவள் செத்து போய் 1 வாரம் ஆச்சு. சரி சார், அவள் செத்து போனதாகவே இருக்கட்டும். ஊரில் எத்தனையோ கல்யாணங்களை நீங்கள் முன்னின்று நடத்தினதாய் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படி ஏதோ ஒரு பெண்ணின் கல்யாணம் என்னை நினைத்து கொண்டு வாருங்கள், வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கள். ஆள் புத்திசாலி, சுற்றி வளைத்து கட்டி போட பார்க்கிறான். வலையில் வீழ்ந்து விடாதே, அவர் மனதை எச்சரித்தது. அவர் பதில் சொல்லவில்லை. கோகிலா, எனக்கு அலுப்பா இருக்கு, தூக்கம் வருது, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லு. கோகிலா தவிப்புடன் அவர்களை பார்க்க பிரபா கண்களை துடைத்து கொண்டு எழுந்து கொண்டாள். பத்திரிகையை அவரது காலடியில் வைத்து தொட்டு கும்பிட்டாள். அப்ப நாங்க வரோம் சார். கடைசி நிமிஷம் வரை உங்களுக்காக காத்திருப்போம். உங்களது மனசு மாறி ஆசிர்வதித்தீர்கள் என்றால் அது எங்களது பாக்கியம். ஆனால் ஒன்று, நான் காதலித்தது பிரபாவைத்தான், அவளது சொத்து சுகத்தை இல்லை. வெளிநாடு போனால் இது மாதிரி 10 மடங்கு என்னால் சம்பாதிக்க முடியும், சம்பாதிப்பேன். ஒரே ஒரு வேண்டுகோள், கல்யாணம் முடிந்து 2 வாரத்திலேயே இவளை தனியாய் விட்டுவிட்டு போக வேண்டிய சூழ்நிலை. அங்கே வீட்டிலும் ஆண் துணை யாரும் இல்லை, அம்மா மட்டும்தான். நீங்கள் அவ்வப்போது இவளை பார்த்து கொண்டீர்கள் என்றால் சந்தோஷப்படுவேன். பிரகாஷ் கண்களை துடைத்து கொண்டு, வா பிரபா போகலாம் என்று அவளது கையை பிடித்து கொண்டு வெளியேறினான். 4ஆம் நாள் வீடு களை கட்டியிருந்தது. கல்யாண ஏற்பாடுகள் போர்க்கால அவசரத்தில் நடந்து கொண்டிருந்தன. ஒரே நாளில் சுவர்கள் புது சட்டை சுண்ணாம்பு போட்டு கொண்டன. முக்கிய உறவினர்களையும் நண்பர்களையும் மட்டும் திருமணத்திற்கு அழைப்பது என்ற தீர்மானமாயிற்று. சிக்கன கல்யாணத்திற்கு முக்கிய காரணம் பணம். ஏற்கனவே கடனில் ஓடும்போது அனாவசியமா இது எதற்கு ஆடம்பரம் பண்ண வேண்டும் என்று பிரகாஷ் நினைத்தான். அம்மாவும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஆனால் விமலாக்கா வேண்டுமென்றே சதி பண்ணினாள். தன் கணவன் மாமனார் மாமியாரை எல்லாம் முறைப்படி அழைக்கணும், அவர்களுக்கு ரூம் புக் பண்ணி தரணும் என அடம் பிடித்தாள். ரூம் எதற்கு? இங்கே வீட்டிலேயே தங்கி கொண்டு முகூர்த்த நேரத்திற்கு மண்டபத்திற்கு போனால் போதாதா? போதாது. என்னை எல்லோரும் கேலி பண்ணுவார்கள். தம்பி கல்யாணத்தில் பிச்சைக்காரத்தனம் என்று அம்மாவை குறை சொல்வார்கள். சொன்னால் சொல்லிவிட்டு போகட்டும். பிரகாஷ் மறுக்க பிரபா இடைப்பட்டு, சண்டை வேணாம், உங்களுக்கு இருக்கிறது ஒரு அக்கா, அவங்க ஆசையை ஏன் கெடுக்கணும்? பேசாம ரூம் போட்டு கொடுத்துடுங்க. ரூம் மட்டும் போதாது, அப்புறம் எனக்கு பட்டு புடவை எடுக்கணும், மாமாவுக்கு பட்டு வேட்டி பட்டு சட்டை, பசங்களுக்கும் பட்டு துணி. எதுக்குக்கா இதெல்லாம்? ஏற்கனவே செலவு தாங்கல. சவுதி போனதும் பணம் அனுப்புறனே, அப்புறம் எடுத்துக்க கூடாதா? உன் காதலிக்கு மட்டும் எடுக்கலாமாக்கும். அர்த்தம் இல்லாம பேசாத, அவள் மணப்பெண். சிக்கனம் சிக்கனம்ங்கிறையே, அவளுக்கு மட்டும் 3000க்கு எடுக்காம 1000 ரூபாய்க்கு எடுக்கிறது. பிரகாஷ், ஏன் பிரச்சனை? இந்த புடவையை அக்கா கிட்ட கொடுத்துருவோம். இந்த புடவை எனக்கு பிடிக்கல, கிழவிங்க கட்ட வேண்டிய டிசைன் இது என்ற பிரபா புன்னகைக்க, யாரடி கிழவி? ஓஹோ, கல்யாணத்துக்கு முன்னாலேயே இத்தனை திமிரா? இந்த கல்யாணம் நடக்காது, நடக்க விட மாட்டேன் என கத்த ஆரம்பித்தாள். ஆரம்பத்திலேயே அபசகுனமா என அம்மா கவலைப்பட ஆரம்பித்தாள். இந்த விமலாவால் பிறகு என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகிறதோ என்று பயந்தாள். கல்யாண ஹாலில் நெரிசலாய் இருந்தது. அதிகம் பேரை அழைக்காததால் பிரகாஷ் அந்த மினி ஹாலை புக் பண்ணி இருந்தான். ஹால் வாடகை, பர்னிச்சர், விரிப்பு, பாத்திரங்கள், புகைப்படம், வீடியோ, தண்ணீர், கரண்ட் என்று செலவு கையை தாண்டி விட்டிருந்தது. அதில்லாமல் இலக்கு இவ்வளவு என சாப்பாட்டிற்கு பேசியிருந்தார்கள். விமலாக்கா தன் புகுந்த வீட்டையே அங்கு கொண்டு வந்து இறக்கி அவர்களுக்கு ஸ்வீட் என்றும்
கூல் ட்ரிங்க்ஸ் என்றும் ஆர்டர் கொடுத்து கொண்டிருந்தாள். இத்தனை நாள் இல்லாத பற்று இப்போது எப்படி வந்ததோ தெரியவில்லை. புகுந்த வீட்டினரின் மேல் இத்தனை பற்று இருக்கும் பட்சத்தில் எதற்காக அவர்களுடன் சண்டை போட்டுக்கொண்டு அடிக்கடி இங்கே வர வேண்டுமோ தெரியவில்லை. யோசித்து பார்க்கும்போது சண்டை என்று சொல்வதே பொய்யோ என்று பிரகாஷுக்கு தோன்றியது. புருஷன் வீட்டில் மிச்சம் பிடிக்க வேண்டி கூட இங்கே வந்து கேம்ப் அடிக்கலாம், யார் கண்டது? மேடையில் குருக்கள் ஹோமத்தில் புகைந்து கொண்டிருந்தார். நாதஸ்வரம் மனதுக்கு இதம் தந்தது. பிரகாஷ் வாசலுக்கும் ஹாலுக்குமாய் நடந்து கொண்டிருந்தான். முகூர்த்த நேரமாச்சு, ஆரம்பிக்கலாமா என்று குருக்கள் தனது புது டைட்டானியம் வாட்சை கட்டிக்கொண்டு கேட்க அம்மாவிடம் ஓடினான். பிரபாவோட அப்பாவும் வந்துடட்டுமேப்பா. அவர் எப்போ வர்றது? இனியும் வருவார்னு தோணலை. எதுக்கும் நேற்று ஒரு முறை நீ போய் கூப்பிட்டுருக்கலாம். பிரபா தான் வேண்டாம்னு சொல்லிட்டா. அவ சொல்றான்னு நீயும் போகாமல் இருந்தது தப்பு. அப்பா மகளுக்குள்ள 1000 இருக்கலாம், நீயும் அப்படி இருக்க முடியுமா? மருமகன் இல்லையா? இப்ப என்ன செய்ய சொல்ற? குருக்கள் கூப்பிட்டுருக்கார். மனையில உட்கார், பார்ப்போம். பிரகாஷ் அலங்காரம் பண்ணி கொண்டிருந்த அறைக்குள் பிரபாவை பார்க்க போனான். அதுவரை அவளுக்கு அழகுபடுத்தி அலங்காரத்தை விட கிண்டல் அதிகமாய் பண்ணி கொண்டிருந்த தோழிகள் அவனை கண்டதும் வெளியேறினர். பிரபா, இன்னும் ரெடி ஆகலையா என்ற கன்னத்தை திருப்பினவனுக்கு அவளது கண்ணீரை கண்டதும் அதிர்ச்சியாயிற்று. ஏய், என்னது? உங்க அப்பா வரலேன்னு வருத்தமா? இல்ல. அப்புறம் என்னால தானே உங்களுக்கு இத்தனை சிரமம். அப்பா மட்டும் சம்மதிச்சிருந்தா இந்த கல்யாணம் இப்படியா நடக்கும்? என்னால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. பிரயோஜனம் பார்த்தா காதலிச்சா? இருந்தாலும் உங்களுக்கு இருக்கிற கடன் சுமையில இது வேற. எங்க வீட்டில் வசதி இல்லையா, நகை இல்லையா? அப்பாவுக்குத்தான் மனசு இல்லை. நகை அவர் போட்டால்தான் உண்டா? நானே சுயமாய் சம்பாதித்து வாங்கி என் தேவதையை அழகுபடுத்தி பார்த்துவிட்டு போகிறேன். இத்தனை அன்பு செலுத்துகிற உங்களுக்கு நான் என்ன பணிவிடை செய்ய போகிறேன்? வேறு எதுவும் வேண்டாம். கண்களை துடைத்து கொண்டு மேடையில் அமர்ந்து கழுத்தை நீட்டு. அப்புறம் அப்புறமாய் சொல்கிறேன் என்று கண் அடித்து வெளியே அழைத்து வந்தான். மாப்பிள்ளை எங்க காணோம்? யாரோ கேட்டார்கள். இதோ இங்க இருக்க. பொண்ணு இதோ என் கையில். அப்போது ஹாலில் சலசலப்பு எழ ஆரம்பித்தது. அவர்கள் ரகசியமாய் கிசுகிசுத்து கொண்டிருந்தனர். அது வேகமாய் பரவி மேடை வரை போயிற்று. பிரகாஷ் அருகில் நின்றிருந்த பெரியவர் ஒருவரிடம் என்ன விஷயம் என்றான். அவங்க கிடக்காங்க, நீ உட்கார் தம்பி. என்னன்னு போய் கேட்டுட்டு வாங்கள. ஏற்கனவே கேட்டாச்சு. அப்ப சொல்லுங்க, ஏன் மறைக்கணும்? அதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தான். இப்படி மென்னு மென்னு விழுங்கிறதுக்கு பேசாம சொல்லிடலாம். சொல்லுங்க. வந்து பிரபா பிரபா அந்த பொண்ணு கர்ப்பமாமே. கர்ப்பமா அப்படின்னு யார் சொன்னது? எல்லாரும் பேசிக்கிறாங்க, எனக்கு எதுவும் தெரியாது என்று அவர் நழுவினார். அதற்குள் அந்த விஷயத்தை அம்மாவும் கேள்விப்பட்டு ஒரு ஓரமாய் அமர்ந்து கூல்ட்ரிங்க்ஸ் குடித்து கொண்டிருந்த விமலாவை முறைத்தாள். சொந்த தம்பியின் திருமணத்திற்கு அக்காக்கள் எவ்வளவு பாடுபடுவார்கள், எத்தனை ஒத்தாசை செய்வார்கள். இவளும் தான் இருக்கிறாளே. கெட்ட எண்ணத்திற்கும் ஒரு அளவு வேண்டும். ஒத்தாசை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, இடைஞ்சல் பண்ணாமலாவது இருக்கக்கூடாது. தாயின் முறைப்பு அவளை தாக்கி இருக்க வேண்டும். அதை பார்க்காதது போல் வேறு பக்கம் திரும்பிக் கொண்டாள். பிரகாஷ் அப்படியே அதிர்ந்து நின்றிருந்தான். அவனுடைய முகத்தில் வியர்வை அரும்பிற்று. பிரபா கர்ப்பமா இருக்கிறாளா? எப்படி இது சாத்தியம்? அவளுடன் எந்த தருணத்திலும் நான் அத்துமீறி நடந்ததில்லையே. ஒருவேளை வேறு எவருடனாவது அவளுக்கு? சேச்ச, அப்படி நினைப்பதே பாவம், துரோகம். பிரபா நிச்சயம் அப்படிப்பட்டவள் இல்லை. அப்புறம் எப்படி இந்த செய்தி பரவிற்று? பரப்பினது யார்? கல்யாணத்திற்கு சம்மதம் இல்லை என்று அவளது அப்பாவை கிளப்பி விட்டிருப்பாரோ? சேச்ச, அவரது அந்தஸ்திற்கு அத்தனை கீழே போக மாட்டார். எங்களை பிடிக்காத வேறு யாரோ விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அது யார் என கண்டுபிடிக்க வேண்டும், பிடித்து நசுக்க வேண்டும். அதற்குள் ஜனங்கள் முகம் சுளித்து ஒவ்வொருவராய் வெளியேற ஆரம்பித்தனர். பிரகாஷ் ஓடிப்போய், ஏன் போகிறீர்கள்? இருங்கள், இன்னும் 5 நிமிடத்தில் திருமணம் முடிந்துவிடும். இருந்து சாப்பிட்டு விட்டு. சாப்பாடா? இத்தனை அசிங்கமான கல்யாணத்தில் கை நினைத்தால் அது பாவம். அசிங்கமா? ஆமாம், தாலி கட்ட போகிறவள் தப்பு செஞ்சிருக்காள், நடத்தி கட்டிருக்காள். அது உனக்கு வேண்டுமானால் அசிங்கம் இல்லாமல் இருக்கலாம். ஆளை விடு. அதை கேட்டதும் பிரபா மாலையை கழற்றி போட்டுவிட்டு அறைக்குள் ஓட பிரகாஷம் பின்னாலேயே ஓடினான். அவன் போவதற்குள் கதவு மூடிக்கொண்டது. பிரகாஷ் கதவை தட்டி, பிரபா பிரபா கதவு தெற
முடியாது. ப்ளீஸ் நான் சொல்றது கேளு. நான் யார் பேச்சையும் கேட்கறதா இல்ல. என்னால நீங்கள் அவமானப்பட வேண்டாம். உன்னை யார் என்ன சொன்னாங்க? இன்னும் என்ன சொல்லணும்? இதைவிட ஒரு பெண்ணுக்கு வேறு இழுக்கு என்ன வேண்டும்? இதற்கு பிறகும் நான் உயிர் வாழத்தான் வேண்டுமா? பிரபா, ப்ளீஸ் சொல்றது கேளு. அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்து விடாத. யார் வேணும்னாலும் என்ன வேணும்னாலும் சொல்லிட்டு போகட்டும். உன்னை நான் நம்புறேன். என்னை காதலிச்சது உண்மைனா, என் மேல நிஜமாலுமே அக்கறை வச்சிருக்கேன்னா, இன்னும் 3 நிமிஷத்துல நீ கதவு திறக்கணும். விமலாக்கா அவசரமாய் அங்கே ஓடி வந்து தனக்கு எதுவுமே தெரியாது என்பது போல, என்ன தம்பி, என்ன விஷயம் என்றாள். அவளை தனியே அழைத்து போய், உனக்கு எதுவுமே தெரியாதா என்றாள் அம்மா. சத்தியமா தெரியாதுமா. பல்ல பேத்துருவேன் ராஸ்கல். நீ பிறந்த வயித்துல தானே அவனும் பிறந்தான். எதுக்காக இப்படி சொந்த தம்பியோட வாழ்க்கையில் இப்படி விளையாடுற? உனக்கு அவன் என்ன கெடுதல் செஞ்சா? கேட்டதெல்லாம் வாங்கி தரல? அம்மா, என்ன சொல்ற நீ? பிரபா கர்ப்பம்னா அந்த கோபத்தை அவன் மேல காட்டு. அதுக்கு நான் என்ன பண்ணுவனா? சி, வாய மூடு. நீயும் ஒரு பொம்பளையா? உன் புருஷனும் மாமியாரும் இருக்காங்களேன்னு பார்க்கற. இல்லைன்னா முடிய பிடிச்சு தர தரன்னு இழுத்து வெளியே தள்ளி இருப்ப. அம்மா, மரியாதையா பேசு. அப்போது அவளது கணவன் அருகில் வந்து, என்னத்த பிரச்சனை? விமலா சட்டென முந்திக் கொண்டு, அது வேற ஒண்ணும் இல்லைங்க. பொண்ணு நடத்த கெட்டவள்னு பேசிக்கிறாங்களே, இனி என்ன பண்றதுன்னு அம்மா கேட்டாங்க. அதுக்காக கல்யாணத்தை நிறுத்த முடியுமா? வேற பொண்ணு பாருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்த. ஆமா, விமலா சொல்றது தான் சரி. ஊர்ல வேற பொண்ணுங்களா இல்ல? ஏன் அத்தை கவலைப்படுறீங்க? தேங்காய் வீணா போச்சுன்னா தூக்கி எரிஞ்சிட மாட்டோமா? பழம் அழுகினா குப்பையில. விமலா, நீ வா, பசிக்கிறது. விமலா, தா வந்துடுறமா என்று தப்பித்தோம் பிழைத்தோம் என கணவனின் பின்னாலேயே நழுவினாள். அம்மா பிரகாஷிடம் போய், பிரபா என்னடா சொல்றா? சத்தத்தையே காணம்மா. நீ நகரு என்ற அம்மா கதவை தட்டினாள். பிரபா, பிரச்சனையை பெருசுப்படுத்தாம கதவை தெற. யாராவது ஏதாவது சொல்லிட்டு போகட்டும். முகூர்த்த நேரம் போயிட்டே இருக்கு. எங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு வெளியே வா. தாமதிக்க தாமதிக்க நீயும் பொருளையை ஒப்புக்கொள்றதா ஆயிடும். அம்மா சொல்லி கொண்டிருக்கும் போதே கதவு திறக்கப்பட்டது. வியர்வையும் கலைந்த தலையுமாயிருந்த பிரபா பிரகாஷை கட்டி கொண்டு விம்ம ஆரம்பித்தாள். நான் பாவி. என்னால எல்லாருக்குமே பிரச்சனை. பிறந்த வீட்டிலும் சந்தோஷம் இல்ல, இங்கேயும் நிம்மதி இல்ல. அப்படியெல்லாம் சொல்லாத. வா, வந்து மாலையை போட்டுக்கோ. மணமேடையில வந்து உட்கார். விமலாக்காவின் கணவன் அப்பாவித்தனமாய் எதிர்பட்டு, மாப்பிள, பிரபா கர்ப்பமாமே, கங்க்ராட்ஸ் என்று கை கொடுக்க அவனுக்கு கடுப்பாயிற்று. அடக்கி கொண்டான். கர்ப்பத்துக்கு காரணம் யாரோ? ஏன் அது அவசியம் தெரிஞ்சுக்கிட்டாகணுமா? நான் தான், போதுமா? ஆனாலும் இவ்வளோ அவசரப்பட்டிருக்க கூடாது நீ. அம்மா, பிரகாஷ் நீ போய் உட்கார் என்று பிடித்து உட்கார்த்தி வைத்தாள். கெட்டிமேளம் கெட்டிமேளம், ஐயரே சீக்கிரம் தாலி எடுத்து கொடுங்க. அவர் தயங்கி, பொண்ணு கர்ப்பம்னு? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? மணமேடையில கன்னி பொண்ணு தான் அமரணும். கர்ப்பம்னு சொன்னா அதற்கு பரிகாரம் பண்ணிட்டு அப்புறமா? பரிகாரமும் வேணாம், ஒரு பலகாரமும் வேணாம். முதல்ல எழுந்துரு. தம்பி, தம்பியாவது கம்பியாவது முதல்ல இடத்த காலி பண்ணியா? எவன் பேச்சையோ கேட்டுக்கிட்டு பேசுற நீ எல்லாம் ஒரு குருக்களா? பிரகாஷ் தாலியை அவரிடமிருந்து பிடுங்கி, மந்திரமும் வேண்டாம், குருக்களும் வேண்டாம். அம்மா, நீதான் எங்களுக்கு தெய்வம். இந்த தாலியை எடுத்துக்கொடு. அம்மா அதை வாங்கி கண்மூடி பிரார்த்தித்து பிரகாஷின் கையில் கொடுத்த போது வாசலில் இரைச்சல் கேட்டது. அவர்கள் திரும்பி பார்க்க ஜீப் ஒன்று சரட்டென்று வந்து நின்றது. அதில் இருந்து போலீஸ்கள் இருவர் இறங்கி அவசரமாய் உள்ளே வந்து, நிறுத்துங்க கல்யாணத்தை என்று கத்தினார்கள். போலீஸ், நிறுத்துங்கள் கல்யாணத்தை என்று சினிமாவில் வருவது போல கத்தவும், ஹாலில் இருந்த 1-2 பேர்களும் அரண்டு போயினர். நமக்கேன் வம்பு என்று நழுவ ஆரம்பித்தனர். ஒரு சாதாரண கல்யாணத்திற்கு இத்தனை தடங்கல்களா என்று அம்மா நொந்து கொண்டாள். பிரபாவின் கண்கள் சட்டென கலங்கி போயின. ஏமாற்றத்துடனும் ஏக்கத்துடனும் அவள் பிரகாஷை பார்க்க தாலியை சட்டை பையில் செருகி கொண்டு எழுந்தான். போலீஸ்க்கு இங்க என்ன வேலை? எதுக்காக வந்திருக்காங்க? ஒருவேளை பிரபாவின் அப்பாதான் அனுப்பியிருப்பாரோ? சேச்ச, இருக்காது. மகளே இல்லை என்று சொன்னவர் எதற்காக போலீஸை அணுக வேண்டும்? பிரகாஷ், என்னப்பா இதெல்லாம்? கேட்குறம்மா, கொஞ்சம் பொறுமையா இரு என்ற கான்ஸ்டபிள்களிடம், என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா சார் என்றான். இங்க யார் யாருக்கு திருமணம்? ஏன், எனக்கும் பிரபா என்கிற அவளுக்கும் தான். மணப்பெண் தற்கொலை செய்து கொள்ள முயன்றாளாமே,
அது இல்ல சார் அப்படின்னு யார் சொன்னது? எங்களுக்கு தகவல் வந்தது. தற்கொலை செய்து கொள்வது சட்டப்படி குற்றம் தெரியுமில்லையா? இருக்கலாம். ஆனால் இங்கே யாரும் தற்கொலைக்கு முயற்சி பண்ணவில்லையே. தற்கொலை செய்து கொள்வதே குற்றம். அதை மறைக்க முயல்வது அதைவிட குற்றம். ஏமா இங்க வா என்ற பிரபாவை அழைத்து அவளுடைய முகத்திற்கு நேராய் லத்தியை நீட்டி, சொல்லுமா, நீ தற்கொலைக்கு முயற்சி பண்ணையா? அவள் பதில் சொல்லாமல் விம்ம ஆரம்பித்தாள். தான் ராசி இல்லாதவளோ, கல்யாணத்திற்கு அருகதையற்றவளோ என நினைப்பு ஓடிற்று. இல்லை என்றால் ஏன் ஒன்று மாற்றி ஒன்றாய் தடங்கள் வருகிறது? பயப்படாம சொல்லுமா, இங்க என்ன நடந்தது? எதுவும் நடக்கல. எங்களை பார்த்து பேசு. நீ யாருக்காகவும் பயப்பட வேண்டியதில்லை. உனக்கு முழு பாதுகாப்பளிப்பது எங்கள் கடமை. அவள்தான் இல்லை என்கிறாளே சார், விடுங்களேன். அது எப்படி மேன் விட முடியும்? நீங்கள் மிரட்டி இருக்கலாம். வெளியே சொன்னால் கொலை செய்து விடுவோம் என்று அடக்கி இருக்கலாம். கொலையா? எதுக்கு? சார், உங்களுக்கு அட்ரஸ் மாறி போச்சுன்னு தோணுது. ஒன்று சொல்கிறேன், தெரிஞ்சுக்கங்க. இது வேறு யாரும் இல்லை, என் காதலி. எங்களது காதல் திருமணம். சந்தேகம் இருந்தா கேட்டு பாருங்க. அப்படியாம்மா? இவர் சொல்வது உண்மையா? ஆமாம் என்று தலையாட்டினாள். அப்புறம் நடத்தை கட்டவள் கர்ப்பம்னு ஏன் புரளி கிளப்பணும்? புரளி கிளப்பினது புரளி கிளப்பினது யார்? நாங்களா? நல்ல கதை. முகூர்த்த நேரம் முடிய போகிறது. தயவு செய்து தாலி கட்ட அனுமதியுங்கள். நோனோ, பிரச்சனை என்று வந்த பின்பு விசாரிக்காமல் அனுமதி தர முடியாது. நாங்கள் எல்லோரையும் விசாரித்தாக வேண்டும். ஒரு பெண் தற்கொலை வரை போகிறாள் என்றால் அதை அத்தனை சாதாரணமாய் எடுத்துக்கொள்ள முடியாது. முதலில் அவளது பெற்றோரை கூப்பிடுங்கள். அவர்கள் இல்லை. இல்லை என்றால் என்ன அர்த்தம்? உயிருடன் இல்லையா? அம்மா உயிருடன் இல்லை, அப்பா இருக்கிறார். அப்போ அவரை கூப்பிடுங்கள். அவர் கல்யாணத்துக்கு வரவில்லை என்றான் வாட்சை பார்த்தபடி. ஏன் வரவில்லை? அவருக்கு விருப்பம் இல்லை, அதனால் வரவில்லை. இதெல்லாம் என்ன சார் கேள்வி? கோபிக்காதீங்க மாப்பிள்ளை. புது மாப்பிள்ளை இத்தனை உணர்ச்சி வசப்படலாமா? உங்கள் கைகள் ஏன் நடுங்குது? நீங்கள் குற்றம் எதுவும் செய்யாத பட்சத்தில் எதற்காக இத்தனை பதற்றம்? அது போகட்டும். பெண்ணோட அப்பாவுக்கு ஏன் விருப்பமில்லை? அதை அவரிடம்தான் கேட்கணும். அப்போ தகப்பனாரோட விருப்பத்திற்கு எதிராய் பெண்ணை கடத்தி வந்து தாலி கட்ட போறீங்க. அதாவது கட்டாய கல்யாணம், அப்படித்தானே? அப்படின்னு உங்களுக்கு எந்த மடையின் சொன்னது? நகருங்கள். தாலி கட்டிவிட்டு அப்புறமாய் உங்கள் கேள்விகளுக்கு பதில் அளிக்கிறேன். மிஸ்டர், தகவல் அறிந்து மெனக்கெட்டு வந்தவர்களை இன்சல்ட் பண்ணுகிறீர்கள். எங்களது சுபாவம் அறியாமல் விளையாடாதீர்கள். அப்புறம் என்ன சார், யாரோ என்னவோ சொன்னாங்கன்னு? ஆமா, யாரோ தான் சொன்னாங்க, என்னவோ தான் சொன்னாங்கன்னே வச்சுக்கங்களேன். அது உண்மையா பொய்யான்னு விசாரிக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கே. அதுல இருந்து நாங்க விலக முடியுமா? என்ன சொல்றீங்க? ஹெட் கான்ஸ்டபிள் பார்த்த பார்வையில் இருந்த அர்த்தம் பிரகாஷுக்கு புரிந்ததோ இல்லையோ, அம்மாவுக்கு புரிந்தது. எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்துவதுதான் இவர்களின் நோக்கம். நல்ல நேரம் போய்விட்டால் கல்யாணம் நடக்காதே. இதெல்லாம் விமலாவின் புருஷன் செய்த வேலையாயிருக்கும். மாடியை பார்க்க அவர்கள் சந்தோஷத்துடனும் வெற்றி பெருமிதத்துடனும் நிற்பது தெரிந்தது. அவர்களின் திட்டத்தை முறியடிக்க வேண்டும். முறியடிக்கிறேன். பிரகாஷ், இப்படி வாப்பா என்று அவனை தனியே அழைத்து போய், எதுக்காக வளவளன்னு பேச்சு? வேறு என்னம்மா பண்ண சொல்ற? 500 1000 விட்டு எரிப்பா. 1000? 1000 பார்த்தா அப்புறம் கல்யாணம் நடக்காது. போ, போய் சீக்கிரமா ஆக வேண்டியதை பாரு. பிரகாஷ் வேண்டா வெறுப்புடன் அவர்களை அறைக்குள் அழைத்து போனான். நேராய் டீலுக்கு வந்தான். அவர்கள் 5000 ஆரம்பித்து கடைசியில் 1000 ரூபாயில் படிந்தனர். பணம் கை மாறினதும் பிரகாஷ், நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை நடத்துங்க. எந்த வில்லங்கமும் வராம நாங்க பாத்துக்கிறோம். அப்போ தற்கொலை முயற்சி? தற்கொலையா? அப்படி எதுவும் இங்க நடக்கவே இல்லையே. பிரகாஷ், இன்னும் என்ன பேச்சு? சீக்கிரம் தாலியை கட்டு. தோமா என்ற தாலியை எடுத்து வேறு எவரும் இடைஞ்சலுக்கு வந்துவிடப் போகிறார்கள் என நாலா பக்கமும் பார்த்து கொண்டு கட்டி முடித்து அப்பாடா என பெருமூச்சு விட்டான். சார், வந்தது வந்தீங்க. நீங்க இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். கல்யாணத்துக்கு வந்துட்டு சாப்பிடாமலையா? டைனிங் ஹால் எந்த பக்கம் என்ற மூக்கை உறிஞ்சி கொண்டு ஓடினர் போலீசார். அன்று மாலை கல்யாணம் முடிந்து மதியம் எல்லோரும் வீட்டுக்கு வந்திருந்தனர். வீட்டில் அம்மா, பெண் மாப்பிள்ளையை தவிர அக்காவும் அவளது குடும்பத்தினரும் மட்டுமே இருந்தனர். விமலாக்காவிற்கு சற்று ஏமாற்றம். கல்யாணத்தை நிறுத்த முடியாததினால் அவள் கலங்கி போய்விடவில்லை. விஷயம் கல்யாணத்தோடு ஆயிற்றா? பற்ற வைக்க இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றனவே. சந்தர்ப்பம் கிடைக்காமலா போய்விடும்?
பிரபா மணப்பெண் என்று அமர்ந்திருக்காமல் சமையல் வேலைகளை கவனித்துக் கொண்டாள். விமலா பிரகாஷிடம், இன்னைக்கே சாந்தி முகூர்த்தமும் வச்சுக்கணுமாப்பா? ஏங்கா? இல்ல, காலையிலிருந்து ஒன்று மாத்தி ஒண்ணா தடங்கல்கள். எனக்கு என்னவோ மனசே சரியில்லை. ஒரு நல்ல காரியத்துல இத்தனை அபசகனங்கள் கூடாதுன்னும், அதற்கு பூஜை போட்டு பரிகாரம் பண்ணிட்டு பிறகு சாந்தி முகூர்த்தம் வச்சுக்கலாம்னும் என் மாமனார் அபிப்பிராயப்படுறார். அப்போ அப்படியே செஞ்சா போச்சு. நானும் நல்ல மூடுல இல்ல. எதுக்கும் அம்மா கிட்ட ஒரு வார்த்தை. படுக்கை அறையில் அலங்காரத்தை கவனித்துக் கொண்டிருந்த அம்மா, என்னப்பா கூப்பிட்டையா என்று வெளியே வந்தாள். அவளை கண்டதும் விமலா, அது வந்துமா, இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் வேணாம், இன்னொரு நல்ல நாளா பார்த்து வச்சுக்கலாம்னு தம்பி. ஆமாம்மா, அதான் நல்லது. எதை எப்ப வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நீ உன் வேலையை பாரு விமலா. தலைக்கு மேல வேலை கிடக்கு. அந்த பேச்சை அத்தோடு முடித்து கொண்டாள் அம்மா. பிரகாஷ் ஹாலில் அமர்ந்து கணக்கு வழக்குகளை பார்த்து கொண்டிருந்த போது டிஃபனும் காஃபியும் எடுத்து வந்தாள் பிரபா. காலையில் இருந்த கலக்கம் அவளிடம் இப்போது இல்லை. தெளிவாயிருந்தாள். குளித்து மல்லிகை பூச்சூடி வாசம் அடித்தாள். இப்படி உட்காரு. பரவாயில்ல, சும்மா உட்காரு. புருஷன் பக்கத்தில் சரிசமமாய் உட்கார கூடாதாம். அப்படின்னு யார் சொன்னது என்ற கையை அவளது தோள் பட்டையில் உரச விலகி கொண்டாள். 4 தப்படி தள்ளி நின்று புன்னகையை அரம்ப விட்டாள். அந்த கண்கள் காந்தத்தை பாய்ச்சின. எத்தனையோ நாட்கள் பழகையாயிற்று, பேசி கழித்தாயிற்று. இன்று காணும் பிரபாவை அவன் இதுவரை கண்டதில்லை. கல்யாணம் எனும் வைபவம் பெண்களை பூரிப்படைய வைத்து விடுமோ? சந்தோஷத்தை ஊற வைக்குமோ? கவர்ச்சியையும் கனிவையும் தருமோ? பிரபா, இப்படி பக்கத்துல வாய. ம் என்று சிணுங்கினாள். வரமாட்டையா? இருட்டட்டும் என்று கிசுகிசுத்து ஐயோ அம்மா என்று ஒதுங்கினாள். வாசலில் காக்கி சட்டை நபர் ஒருவர் சைக்கிளை நிறுத்திவிட்டு மணி அடித்தார். என்னன்னு பாரு பிரபா. அவள் எட்டி பார்த்து, என்ன என்க. தந்தி என்றான். தந்திங்களா? வாழ்த்து தந்தியா இருக்கும். கையெழுத்து போட்டு வாங்கி வா. இது வாழ்த்து தந்தி இல்லை சார், பர்சனல் தந்தி. நீங்க தான் கையெழுத்து போடணும். வாங்க. பர்சனல் தந்தியா? என்னவா இருக்கும் என்கிற யோசனையுடனும் இனம் புரியாத பதைப்புடனும் பிரகாஷ் எழுந்து போனான். தந்தி என்றாலே ஜனங்களுக்கு அலர்ஜி ஆகிறது. கெட்ட செய்தியாக இருக்குமோ என்கிற பயம். இப்போதெல்லாம் தந்தி எளிதாய் கையாளப்படுகிறது. வாழ்த்திற்கு, தகவல் தருவதற்கு, இன்டர்வியூவிற்கு, வருகையை தெரிவிப்பதற்கு, ஊர் போய் சேர்வதற்கு, பிசினஸிற்கு என்று எத்தனையோ காரியங்களுக்கு அனுப்பப்படுகின்றன. தந்தி என்றதும் அம்மா, விமலாக்கா எல்லோரும் சூழ்ந்து கொண்டனர். பிரகாஷ் கையெழுத்து போட்டு வாங்கி பிரிப்பதற்குள், என்னப்பா விஷயம்? சவுதி போறதுக்காக மெடிக்கலுக்கு வர சொல்லியிருக்காங்க. எப்போ? நாளைக்கே. என்ன அவ்வளோ அவசரம்? ஒரு வாரம் கழிச்சு போனா பத்தாதா? பத்தாது, மெடிக்கல் ரிப்போர்ட்டை வச்சுத்தான் விசாவே அனுப்புவாங்க. கல்யாணமான மறுநாளே பிரிய வேண்டுமா என்று நினைத்த போது பிரபாவுக்கு சங்கடமாயிற்று. இரவு. மறுநாளே பிரகாஷ் பாம்பே போகப் போவதால் விமலாக்கா சந்தோஷமாய் தூங்க போய்விட்டாள். பிரகாஷும் பிரபாவும் புது உடைகளுடன் அம்மாவின் காலில் விழுந்த ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு தங்களின் உறவும் இல்லறமும் செழிக்க வேண்டுமே, இன்றைக்கு இருக்கிற சந்தோஷம் என்றைக்கும் நிலைக்க வேண்டுமே என்கிற பிரார்த்தனையுடன் அறைக்குள் பிரவேசித்தனர். அவனுக்கு அலுப்பாயிருந்தது. கல்யாணம் கல்யாணம் என தூக்கம் இல்லாமல் அலைந்ததில் கண்களை சொக்கி கொண்டு வந்தது. நாளைக்கே பாம்பே போயாக வேண்டும். டிக்கெட் கிடைக்குமோ என்னவோ தெரியவில்லை. அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் நெருக்கி அடித்து பயணம் செய்வது பெரிய கொடுமை. அதுவும் 1.5 நாட்கள். அதை நினைத்த போது கஷ்டமாயிற்று. போய்த்தான் ஆகணுமா என்றும் தோன்றியது. அதை பற்றி இப்போது என்ன கவலை? திருமணம் முடிந்திருக்கிறது. அருகில் செதுக்கி வைத்த பதுமையாய் பிரபா இருக்கிறாள். அவளை அணைத்துக்கொள், அனுபவி. பிரபா பால் டம்ளருடன் வந்து பழத்தட்டுகளை ஒழுங்குபடுத்தினாள். அவனது காலை தொட்டு வணங்கி அருகில் அமர்ந்து கொண்டு, சாருக்கு என்ன யோசனையோ? நீ இருக்கும்போது வேற எதை பத்தி யோசனை? என் சிந்தனை எல்லாம் நீதான். மாலையில் அத்தனை தள்ளி நின்றாய், இப்போது ஒட்டி உரசுகிறாய். இப்போது பயம் இல்லையா? எதுக்கு எதுக்கு பயப்படணும் என்று கட்டி கொண்டாள். அவனுக்கு மூச்சு முட்டிற்று. இதமாயிருந்தது. என்னதான் இருந்தாலும் என்ன என்னதான் தாய் இருந்தாலும் நண்பர்கள் இருந்தாலும் பெண்டாட்டி சுகமே தனிதான். இவள் என்னவள்? என் இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொள்ளப் போகிறவள். எங்களிடம் போட்டி பொறாமை இல்லை, ஒளிவு மறைவில்லை, புகைச்சல் இருந்தாலும் பகை இல்லை.
எனக்கு நீ, உனக்கு நான், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து குழந்தைகள் பெற்று சந்தோஷம் பெருக்குவோம். கைகள் நூல் இடையை இழுத்து இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் என்று அணைத்து கொண்டன. சில நிமிடங்கள் அப்படியே மெய் மறந்திருந்தவனின் முதுகில் சூடாய் கண்ணீர் விழ அவளை விலக்கி, ஏய் அழறையா என்று கண்களை துடைத்து விட்டான். என்னது? எனக்கு வேண்டி எவ்வளோ விட்டு கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு வாழ்நாள் பூரா நான் அடிமை. அடச்சி வாய மூடு. புருஷன் பெண்டாட்டிக்குள்ள இது என்ன பிதற்றல்? உனக்கு நான் அடிமை, எனக்கு நீ அடிமை. சேவகம் ரெண்டு பக்கமும் வேணும். அதுக்கு இல்ல. அப்பா நினைச்சிருந்தா உங்களை பூ போல ஊர்வலமா அழைச்சுக்கிட்டு வந்து தாலி கட்ட வச்சிருக்கலாம். அதனால் என்ன குறைஞ்சு போச்சாம்? அப்படி இல்லைங்க. பணத்துக்கு கஷ்டமான இந்த நேரத்துல அவர் கொடுத்திருப்பார். போதும் போதாததற்கு என் நகைகளும் பயன்பட்டிருக்கும். நான் அவசரப்பட்டுட்டேன். எல்லாம் என்னால வந்தது. ஆரம்பிச்சிட்டியா உன் புராணத்தை? இந்த சேலை உனக்கு மேட்சாவே இல்லை. எடுக்கும்போது நல்லா இருந்தது நீங்க. எடுக்கும்போது ஓகே. உடுத்தி இருக்கும்போது தானே குறை தெரியுது. எனக்கு பிடிக்காததெல்லாம் உனக்கும் பிடிக்காது தானே? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? என்னையே நான் உங்களுக்கு அர்ப்பணித்த பின்பு பிடித்தது பிடிக்காதது என்றெல்லாம் கூட இருக்கிறதா என்ன? அதாவது எனக்கு பிடிக்காத மாதிரி நீ நடந்து கொள்ள மாட்டாய், அப்படித்தானே? ஆமாம். ஆனால் எனக்கு பிடிக்கவில்லை என்று தெரிந்தும் கூட இன்னமும் அந்த சேலையை. ஓ, நீங்க அப்படி வரீங்களா? குறும்பு. ஆசை தோசை அப்பள வடை என்று அவள் சிரித்தாள். பேசுவதற்கு இவைகள் எதற்காம்? அனாவசிய தடை. நமக்குள் இந்த வேலை தேவைதானா? பிரபா அவனை கட்டிக்கொண்டு, இவ்வளோ சீக்கிரம் நம்ம கல்யாணம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க என்று பெருமூச்சு விட்டாள். சும்மாவா அலைந்தாய்? நான் அலைந்தேனா? அப்புறம் யார், நானா? பேசுவீங்க, ஏன் பேச மாட்டீங்க? ஏன் அவஸ்தை உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆஹா, நீ தேற மாட்ட. அப்ப தொடாதீங்க என்று விலகி கொண்டாள். நிஜமாலுமே சொல்றியா? எஸ் எஸ். நல்லது, நான் திரும்பி படுத்துக்கிறேன். எனக்கு தூக்கம் வருது. நாளைக்கு பாம்பே போகணும். அப்படியெல்லாம் விட்டுருவனா என்ன என்று அவனது தலையை கட்டிப்பிடித்து முத்தம் பதித்து தன் மடியில் கிடத்தி கொண்டாள். நாளைக்கு போய்த்தான் ஆகணுமா? ஆமா, மெடிக்கல் டெஸ்ட் பண்ணலைன்னா விசாவே கொடுக்க மாட்டான். விடியற்காலை. அறைக்குள் விசிக் விசிக் என என்னவோ சப்தம் கேட்ட மாதிரி இருக்க பிரகாஷின் தூக்கம் போயிற்று. உடல் அசதியில் எதுவும் புரியவில்லை. கண்களை திறந்தால் இருட்டு கவ்விற்று. ஆனாலும் கூட விசும்பல் கேட்கவே செய்தது. அதுவரை கனவுலகில் மிதந்து கொண்டிருந்தவனுக்கு எங்கோ இருக்கிறோம் என்பதை உணரவே சில நொடிகள் பிடித்தது. லைட் போட்டு பார்த்தபோது அறையின் மூலையில் அமர்ந்து பிரமா அழுது கொண்டிருப்பது தெரிந்தது. அவள் தலை குளித்த முடியை முதுகில் பரப்பியிருந்தாள். ஈரத்துண்டு கட்டிலின் விளிம்பில் கிடந்தது. புது புடவை உடுத்தி இருந்தாள். ஏய் பிரபா, என்னாச்சு? அவள் பதில் சொல்லாமல் விசும்பிக் கொண்டிருந்தாள். ச்சே, காலங்காத்தால என்ன இது? சின்ன குழந்தையாட்டம், எழுந்திரு. அவளை தூக்கி சுவரோடு சுவராய் நிறுத்தி, ஏன் ராஜாத்தி, சமத்து, குளிச்சிட்டியா? குட். அவளது தாடையை பிடித்து உயர்த்தி, ஏன் அழற? சொல்லிட்டு அழ என. பிரபா, நான் தப்பு பண்ணிட்டேங்க என்றாள். நான் தப்பு செய்துட்டேன் என்று பிரபா சொன்னதும் பிரகாஷுக்கு எதுவுமே புரியவில்லை. என்ன தப்பு செய்தாள் இவள்? இங்கே என்ன தப்பு நடந்தது? அப்படி தப்பே நடந்திருந்தாலும் அதற்கு நானும் தானே உடந்தை. நானும் தானே பொறுப்பு. முதல் இரவு என்பதே அதற்குத்தானே. திருமணத்திற்கு முன்பு என்றால் அது தப்பு. கழுத்தில் தாலி கட்டிவிட்டாலே அதற்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்து விடுகிறதே. இதற்கு போயா சின்ன பிள்ளை மாதிரி அழுகிறாள்? சில்லி. வயதுக்கு வந்திருந்தாலும் கல்லூரியில் படித்திருந்தாலும் கூட பெண்கள் எல்லோரும் இந்த விஷயத்தில் ஒன்றுதான் போலும். முதல் அனுபவம் என்பதால் பயம், அலர்ஜி, அருவருப்பு, வேதனை. கழுத, இதுக்கு போயா அழுவாங்க? போய் முகத்தை கழுவிக்கிட்டு வா. உங்களுக்கு என்ன, ஈஸியா சொல்லிட்டீங்க. ஒரு நொடி அவனது குறும்பு பார்வையை கவனித்து விலகினாள். அவளது கண்களை துடைத்துவிட்டு மெல்ல கைப்பிடித்து கட்டிலில் அமர வைத்தான். அருகில் ஆதரவாய் அமர்ந்து கொண்டு, இப்ப சொல்லு, என்ன தப்பு நடந்து போச்சுங்கிற? நான் கல்யாணத்துக்கு அவசரப்பட்டு இருக்கக்கூடாது. ஏன், இப்ப என்னாச்சு? கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே என்னை தனியா விட்டுட்டு போறீங்களே. நான் தனியா இங்க எப்படி இருப்பேன்? நீ ஏன் தனியா இருக்கணும்? அம்மா இருக்காங்க, யுத்தம் செய்ய விமலாக்கா. யார் இருந்தாலும் என் புருஷன் போலாகுமா? உங்களுடைய பிரிவை என்னால தாங்கிக்க முடியலைங்க.
பாம்பே போயிட்டு திரும்புறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? சொல்ல முடியாது. 4-5 நாட்கள். 5 நாட்களா? அதுவரை நான் எப்படி? என்று எழுந்து கட்டிக்கொண்டாள். முடி கற்றையில் இருந்து நீர் முகத்தில் பட்டு ஜில்லிட்டது. பிரகாஷ், நீங்க போய்த்தான் ஆகணுமா? வேற வழியே இல்ல. சவுதி போகணும்னா மெடிக்கலுக்கும் போகணும். சவுதி போகாமல் இங்கேயே தொழில் செய்யக்கூடாதா? நகரு. உன் மனசுல இப்படி ஒரு நினப்பு இருந்தா அதை இன்னைக்கே இப்பவே தூக்கி எறிஞ்சிரு. வீடு கடன்ல இருக்கு. அம்மாவோட நகைகள் அடமானத்தில். நான் அரும்பாடுபட்டு 40-50 ஆயிரம் செலவு பண்ணி வேலைக்கு ஏற்பாடு பண்ணா ஒரே ராத்திரியில எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிடுங்கிற. இப்ப நான் என்னங்க சொல்லிட்டேன்? சவுதிக்கு போக வேண்டாம்னா சொன்னேன். கல்யாணம் முடிஞ்ச உடனே போகணுமா? ஒரு 4 மாசம் தள்ளி போடக்கூடாதான்னு தானே கேட்டேன். ஷட்டப். இப்ப கல்யாணம்ங்கிற, அப்புறம் கர்ப்பம்ப, முட்டுக்கட்டு போடுறதுக்கு பொம்பளைகளுக்கு காரணமா இல்ல? அவன் கத்த, பிரபா அவனது வாயை பொத்தி, மெல்ல பேசுங்க. யார் காதுலயாவது விழப்போகுது? விழட்டும், எனக்கு என்ன? ஐயோ, உங்களுக்கு இவ்ளோ கோபம் வருமா? நீங்க கோபக்காரர்னு தெரியாம போச்சே. தெரிஞ்சிருந்தா என்னவாம்? என்ன கட்டி கொண்டிருக்க மாட்டாயாக்கும்? சீச்சி, ஆம்பளைகளுக்கு கோபம்தான் அழகு, கம்பீரம். கோபப்பட்டாதான் தைரியசாலி. என் புருஷன் எத்தனை கோபப்பட்டாலும் நான் கட்டிக்குவேன் என்று இறுக கட்டிக்கொண்டு தலை முதல் முத்தம் கொடுக்க ஆரம்பித்தாள். நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, உங்களுக்கு என்னை பிரியறதுல வருத்தமே இல்லையா? இருக்குது. இதுக்காகத்தானே இப்ப கல்யாணம் வேண்டாம்னு சொன்னேன். பாம்பே போறதுக்கு எவ்வளோ நேரமாகும்? 3 வித ட்ரெயின் இருக்கு. சென்னை எக்ஸ்பிரஸ்னா 24 மணி நேரம், தாதர்னா 26, மெயில்னா 36. ஒன்று கேட்டா கோவிச்சுக்க மாட்டீங்களே? கேளு. பிரபா அவனது நெஞ்சில் சாய்ந்து கொண்டு, நானும் உங்க கூட வரட்டா என்று கேட்டுவிட்டு ஏக்கத்துடன் பார்த்தாள். வேண்டாம். ஏன், நான் வந்தா உங்களுக்கு இடைஞ்சலா இருக்குமா? எதுக்கு வீண் சிரமம்? எனக்கே ரிசர்வ் பண்ணல, அன்ரிசர்வ்டில் டாய்லெட் பக்கத்தில் உட்காந்து போக வேண்டியிருக்கும். அங்கே போன பின்பும் ரூம் பிரச்சனை. நான் மட்டும்னா சாதா ரூம் பார்த்துப்பேன். நீ வந்தா டீசெண்டான லாட்ஜ் பார்க்கணும். அப்புறம் சாப்பாடு. இந்த தருணத்தில் அனாவசியமாக செலவு செய்யத்தான் வேணுமா? செலவுன்னு பார்த்தா செலவு தான். ஆனாலும் பிரிஞ்சு இருக்கணுமேன்னு நினச்சாத்தான் அந்த சங்கடம் எனக்கு மட்டும் இல்லையா பிரபா? சரி, சீக்கிரமா குளிச்சுட்டு வாங்க. நான் டிஃபன் ரெடி பண்ணி வைக்கிறேன். பிரபா அறையை விட்டு வெளியே வந்ததும் நேராய் அம்மாவின் படுக்கைக்கு போய் அவளது காலை தொட்டு வணங்கினாள். நேரம் என்னாச்சு? 5 ஆகுது அத்தை. அவள் இடுப்பை பிடித்து கொண்டு எழுந்து, தண்ணி வருதான்னு பார், பால் பாக்கெட் எடுத்துட்டு வா. தண்ணீர் பிடிச்சாச்சு, பால் காயுது. டிஃபனுக்கு என்ன பண்ணட்டும்? அப்படியே அவருக்கு தயிர் சாதமும் லெமன் சாதமும் கட்டி கொடுத்துடலாமாத்த? எத்தனை மணிக்கு ரயிலாம்? 9. அதுக்குள்ள ரெடி பண்ணிடுவியா? ஓ என்ற மளமளவென்ற காரியத்தில் இறங்கினாள். எல்லோருக்கும் காஃபி போட்டு கொடுத்து டிஃபன் முடித்து சாப்பாடும் வைத்தாள். 7:30க்குள் எல்லாம் ரெடி. அம்மாவுக்கு அவளது சுறுசுறுப்பு பிடித்திருந்தது, பணிவு பிடித்திருந்தது. இத்தனை நல்ல மனைவியை பிரித்து வைப்பது முறையா என்று தோன்றியது. கிளம்புவதற்கு தயாராய் வந்த பிரகாஷை தடுத்து, பிரபாவையும் கூட்டிட்டு போய் வாயேன் என்றாள். அவன் பிரபாவை பார்த்து முறைக்க, நான் எதுவும் சொல்லல சாமி என்று சிரித்தாள். அவளை ஏண்டா முறைக்கிற? நானாத்தான் சொல்றேன். இங்கேயும் போர் அடிச்சுட்டு இருப்பா. அழைச்சிட்டு போய் ஊர் சுத்தி பார்த்துட்டு வாயேன். சுத்தி பார்க்குற மூடெல்லாம் இப்ப இல்லம்மா, சாப்பாடு போடு என்று அமர்ந்தான். பிரபா, சாப்பாடு எடுத்து போடுமா என்று அம்மா நழுவினாள். இங்கிதம் தெரிந்தவள். சின்னஞ்சிறுசுகள் ஏதாவது பேசிக் கொண்டிருக்கும். நாம் எதற்கு இடைஞ்சலாய் இருக்க வேண்டும் என்று நினைத்திருக்க வேண்டும். மாமியாரின் தேவை அறிந்து செயல்படும் மருமகள். மருமகளின் விருப்பத்திற்கு எதிராய் நடக்காத மாமியார். அப்புறம் சண்டை சச்சரவு ஏன் வருகிறது? சாப்பிட்டு விட்டு கிளம்பும் போது பிரகாஷுக்கு நெஞ்சை அடைக்கிற மாதிரி இருந்தது. இத்தனை காலம் வளர்த்து ஆளாக்கிய தாயை பிரிவதை விட பெண்டாட்டியின் பிரிவு துக்கம் தந்தது. அதுதான் மனைவியின் மகத்துவம், மகிமை. ஸ்டேஷன் வரையிலாவது வரட்டுமா? சரி வா என்று ஆட்டோவில் ஏறிக்கொண்டான். நீ சாப்பிட்டியா? இல்லை, வந்து பார்த்துக்கிறேன். இப்படி சாப்பிடாம வேலை செய்தேன்னா அல்சர் வரும். சென்ட்ரல் ஸ்டேஷனை அடைந்த போது மணி 8:30 ஆகி இருந்தது. பிளாட்ஃபார்மில் அகதி முகாம் போல பயணிகள் குழுமி இருந்தனர். டிவிக்களில் விளம்பரம் அலறிற்று. டிராலிகள் கிரீச்சிட்டன. கூல்ட்ரிங்க்ஸும் பழங்களும் கூவப்பட்டன. தாதர் ஏற்கனவே பிளாட்பாரத்தில் நின்றிருந்தது. கியூவில் நின்று டிக்கெட் வாங்கினதும், பிரபா நீ புறப்படு. உங்களை உட்காத்தி வச்சுட்டு உட்கார இடம் கிடைக்குமோ என்னவோ, நீ கிளம்பு என்று அவளை வலுக்கட்டாயமாய் அனுப்பிவிட்டு பெட்டி பெட்டியாய் நடக்க ஆரம்பித்தான்.
ஓப்பன் கம்பார்ட்மெண்ட்டில் நிற்கக்கூட இடம் இல்லை. என்ன செய்யலாம் என்று யோசித்த போது டிடி ஒருவர் தென்பட, சார் பாம்பே ஒன்று, சாரி எல்லாம் ஃபுல் என்று அவர் ஏற்கனவே சிலரிடம் சொல்லி திருப்பி அனுப்பி கொண்டிருந்தார். பிரகாஷ் அவரை விடுவதா இல்லை. எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணுங்க சார் ப்ளீஸ். அவர் சுற்றம் முற்றம் பார்த்துவிட்டு, 100 ரூபாய் அதிகமாகும் பரவாயில்லையா என்றார். 50 தரேன் சார் என்றதும் நீண்ட யோசனைக்கு பின் பர்த் 60 உட்காருங்க என்று கருணை பொழிந்தார். யாரோ எக்கேடோ கெடட்டும், எனக்கு இடம் கிடைத்த வரை லாபம். வண்டி புறப்பட்டு டிடி டிக்கெட் செக்கப் பண்ணி சீட்டில் செட்டில் ஆவதற்கு 10 மணி ஆயிற்று. தூக்கம் சொக்கிற்று. கீழ் சீட்டில் பயணிகள் சீட்டு கட்டு பிரித்து விளையாட மேலே ஏறி படுத்தான். கண்கள் எரிந்தனவே தவிர தூக்கம் வரவில்லை. பிரபாவையே மனது சுற்றி சுற்றி வந்தது. முந்தைய ராத்திரியின் சுகம், அந்த அனுபவம் கிளுகிளுப்பூட்டிற்று. பிரபா இந்நேரம் என்ன செய்து கொண்டிருப்பாள்? பிரகாஷ் யோசித்த அந்த வேளையில் வயிற்றை புரட்டி கொண்டு வரவும் பிரபா ஓடிப்போய் வீட்டின் தோட்டத்தில் வாந்தி எடுக்க அதை விமலாக்கா பார்த்துவிட்டு விஷம புன்னகை பூத்தாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.